டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம நமது இந்திய ராணுவம் அருணாச்சல பிரதேச எல்ஐசி வழியாக தனது போர்த்திறன்களை கணிசமாக உயர்த்தியிருக்கிறதை பற்றியும், இந்தியா 122mm ராக்கெட்டுகளை வெற்றிகரமாக சோதனை செஞ்சு 40 கிலோமீட்டர் ரேஞ்ச் உடையதாக மாற்றி உள்ளதை பற்றியும், DRDOவின் SLCMகள் நீர்மூழ்கி கப்பல்களில் இணைப்பது பற்றிய செய்திகளை இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழேசா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்பதான் எங்களுடைய வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க. தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம சேனலை இன்னைக்கு தான் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல டாட் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இல்லங்க நீங்க ரெகுலரா போடுற எல்லா வீடியோவும் நாங்க தினந்தோறும் பாக்குறோம் என சொல்லுறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய் போடுங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஆதரவாக இருந்து ரெகுலரா நாங்க சிறப்பாக வீடியோ போட உத்வேகமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவின் புதிய SLCM அதன் வழக்கமான நீர்மூழ்கி கப்பல்களின் ஃபயர் பவரை மேம்படுத்துகிறது. மாஸ்கோவை சேர்ந்த ரஷ்ய அரசாங்க அறிஞரான கேப்ரியல் ஹென்ராடா அவர்கள் புதிய நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து ஏவப்படும் SLCM கப்பல் ஏவுகணையை சோதனை செய்யும் இந்தியாவின் சமீபத்திய திட்டங்கள் ஆனது தனது எல்லையில் அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தக்கூடிய சீனா மற்றும் பாகிஸ்தானில் வளர்ந்து வரக்கூடிய ராணுவ முன்னேற்றங்களின் கவலைகளால் நடக்கிறது. இந்த நியூ மிசைல் சிஸ்டம் வெற்றி பெற்றால் இந்தியாவின் லேண்ட் பேஸ்டு நியூக்ளியர் களஞ்சியத்தில் ஒரு முக்கியமான அண்டர் வாட்டர் ப்ராஜெக்ட் 75 இந்தியாவில் உள்நாட்டிலேயே கட்டமைக்கப்பட்ட வழக்கமான நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் பிரெஞ்சு டிசைன் பண்ணிய கல்வாரி கிளாஸ் சப்மரீன்கள் இரண்டிலும் இவற்றை ஒருங்கிணைக்கும் வகையில் இது டிசைன் பண்ணப்பட்டு இருக்கிறது. SLCMகளின் வெற்றியான சோதனை மற்றும் ஒருங்கிணைப்பு இந்திய கடற்படையின் தடுப்பு மற்றும் ஆற்றல் திட்டத்திறன்களை கணிசமாக மேம்படுத்தும் என கேப்ரியல் ஹான்ராவின் பகுப்பாய்வு SLCM திட்டம் ஸ்ட்ராட்டஜிக் கன்சிடரேஷனால் இயங்குகிறது என்று கூறினார். இந்தியன் ஓசன் ரீஜனில் சீனாவினால் வளர்ந்து வரக்கூடிய கடற்படை இருப்பு மற்றும் ஏவுகணை தொழில்நுட்பத்தில் பாகிஸ்தானின் முன்னேற்றங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் இது உள்ளது என்று கருதுகிறார். இருந்தாலும் இந்த விளக்கத்தை இந்தியா வெளிப்படையாக உறுதிப்படுத்தலை என்பது குறிப்பிடத்தக்கது. SLCM புரோகிராம் ஆனது 2 வேரியன்ட்கள் கொண்டது. அதில் ஒன்று A Land Attack Cruise Missile LACM, செகண்ட் A Anti-Ship Cruise Missile ASCM. இந்த பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவின் நிலம் மற்றும் கடல்சார் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள திறன் கொண்டவையாக இருக்கிறது. கல்வாரி கிளாஸ் SSK போன்ற நீர்மூழ்கி கப்பல்களில் SLCMகளை இணைப்பது அணுசக்தியால் இயங்கும் அரிஹாந்த் நீர்மூழ்கி கப்பலுடன் SSPNs இந்திய கடற்படையின் தடுப்பை மேம்படுத்தும். இது இந்தியாவின் கடல் சார்ந்த அணுசக்தி தடுப்பு திறன்களை வலுப்படுத்துகிறது. SLCMகள் த்ரஸ்ட் வெக்டார் கண்ட்ரோல் உந்துதல் திசையன் கட்டுப்பாடு, விமானத்தின் இறக்கைகளில் டிப்ளை பண்ணுவது மற்றும் பிளைட் என்ஜின் ஸ்டார்ட் போன்ற அதிநவீன டெக்னாலஜிகளை உள்ளடக்கிய அவற்றின் சூழ்ச்சி மற்றும் செயல்திறனை மேம்படுத்தும். உள்நாட்டு பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் தன்னிறைவுக்காக இந்தியாவின் கவனத்தை இந்த திட்டம் எடுத்துக்காட்டுகிறது. SLCMகள் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பால் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட நீர்மூழ்கி கப்பல்களுக்கு இணைக்க திட்டமிட்டிருக்கிறது. இந்தியாவின் புதிய SLCM திட்டம் தொலைநோக்கு தாக்கங்களை கொண்ட வளர்ச்சியாகும். இந்த திட்டத்தின் பின்னணியில் உள்ள சரியான உந்துதல்கள் விளக்கத்திற்கு திறந்த நிலையில் இருந்தாலும் இது இந்தியாவின் பாதுகாப்பு தேவைகளில் பெரிய வளர்ச்சிப்படியாகவே காட்டுகிறது மற்றும் பிராந்தியத்தில் பாதுகாப்பு நிலப்பரப்பில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தினை ஏற்படுத்தக்கூடும் என்பது தெளிவாகிறது. இந்தியன் ஆர்மி அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள கட்டுப்பாட்டு கோடு LAC வழியாக தனது போர் திறன்களை கணிசமா உயர்த்தி இருக்குது. அப்படி அதிநவீன ஃபயர் ஆர்ம்ஸ்கள் முதல் வலிமைமிக்க M777 அல்ட்ராலைட் கோவிச்சர்கள் வரை அதன் முழு ஆயுத களஞ்சியத்தையும் தவாங் செக்டாரில் பாதுகாப்பு மற்றும் ஃபயர் பவரை டிப்ளை பண்ணியிருக்கிறது. CH-47F1 சினுக் ஹெவி லிப்ட் ஹெலிகாப்டர்கள், 100mm இந்தியன் ஃபீல்ட் கன்கள், M777கள் போன்ற ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ்களை கொண்டு செல்லவும், ராணுவ திறனை வலுப்படுத்தி விமான விநியோகத்தை சார்ந்து தொலைதூர புறக்காவல் நிலையங்களை சென்றடையவும் ஒரு கேம் சேஞ்சராக உருவாக்கி இருக்கின்றன. குறிப்பாக பள்ளத்தாக்குகள், சீரற்ற நிலங்கள் மற்றும் அடர்த்தியான காடுகளில் சவாலான நிலப்பரப்பில் M777 போன்ற முக்கியமான உபகரணங்கள் முக்கியமானதாகிறது. அதிக அளவிலான சுமைகளை சுமக்கும் திறன்களை கொண்ட 4 டன் கோவிச்சர் சினுக்கர் லாங் ரேஞ்ச் ஃபயர் பவர் அண்ட் பிளெக்சிபிலிட்டியை நெகிழ்வுத்தன்மையை
வழங்குகிறது. இப்படி எல்ஏசி பகுதியில் ஆயுதங்களை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் எல்லை பாதுகாப்புக்கான இந்திய ராணுவத்தின் அணுகுமுறையில் ஒரு மூலோபாய மாற்றத்தையும், சவாலான நிலப்பரப்புகளில் கனரக பீரங்கிகளை விரைவாக கொண்டு சென்று நிலைநிறுத்துவதற்கான திறன், சாத்தியமான அச்சுறுத்தல்களை தடுப்பதிலும் நாட்டின் பிராந்திய ஒருமைப்பாடு பாதுகாப்புக்கு ஊக்கமளிக்கும் வகையில் பாதுகாப்பு மேம்பாடுகள் நடைபெறுகின்றன. இந்திய வெடிமருந்து நிறுவனம் ஐஸ் கிரேக்க ராக்கெட் லான்ச்சர் உள்நாட்டு டெக்னாலஜியை மேம்படுத்தியது. கிரேக்க ஆர்ம்டு போர்ஸ் தங்களின் RM-70 மல்டிபிள் ராக்கெட் லான்ச்சர்களை மேம்படுத்துவது குறித்து பரிசீலனை செய்து வருகிறது. மேலும் இந்திய நிறுவனமான மியூஷன் இந்தியன் லிமிடெட் MIL அவைகளை பினாக்கா தர நிலைக்கு கொண்டு வர திட்டமிட்டு இயங்கி வருகிறது. RM-70 PM-21 கிரேடின் செக்கோஸ்லோவாக்கியாவின் மாறுபாடு பல சதாப்தங்களாக கிரேக்க ராணுவத்தின் முக்கிய ஆதாரமாக இருக்கிறது. இந்த சக்தி வாய்ந்த பகுதி நிறைவு ராக்கெட் அமைப்பு ஒரு பஞ்ச் பேக் ஆனால் அதன் திறன்களை மேலும் மேம்படுத்த முடியும். PM-21 கிரேட் என்பது 122 mm ராக்கெட் மற்றும் பினாக்கா 214 mm ராக்கெட் என்பதால் கிரேக்க ஊடகங்கள் அதை நம் பினாக்கா தரநிலை என்று கூறுவது எப்படி என்பதே தெரியவில்லை. ஜூன் 2021 இந்தியா இந்த மேம்பட்ட 122 mm ராக்கெட்டுகளை வெற்றிகரமாக சோதனை செய்ததன் மூலமாக 40 கிலோமீட்டர் தூரத்தை எட்டியது மற்றும் பணி நோக்கங்களை மீறியது. ராக்கெட்டுகள் இந்தியாவின் ஆயுத ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் ARDE, உயர் ஆற்றல் பொருட்கள் ஆராய்ச்சி ஆய்வகம் HEMRL மற்றும் எகானமிக் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட் ஆகியவற்றின் கூட்டு முயற்சியால் அவர்கள் இணைந்து வழங்கிய நிபுணத்துவம், தரம் மற்றும் நம்பகத்தன்மை உறுதி செய்கிறது. 20 கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரேக்க RM-70 MIL ஆனது மேம்படுத்தப்பட்ட 122 mm ராக்கெட்டுகளை வழங்கியிருக்கலாம். அவை பழைய அமைப்பின் மேம்படுத்தலின் ஒரு பகுதியாக 40 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்டுள்ளன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செய்திகளோட நாளைக்கு சந்திப்போம். இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த்.